இன்னைக்கு வந்து நான் பிகினர்ஸ்க்கான saree டிராப்பிங் வீடியோ தான் பண்ண போறேன். இது வரைக்கும் நீங்க சாரியை தொட்டதே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியா சாரி கட்டலாம். இன்னைக்கு டுட்டோரியல் யூஸ் பண்ண போற இந்த சாரி வந்து காஞ்சிபுரம் லக்ஷயா சில்க்ஸ்ல இருந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. அண்ட் அவங்களே மேனுஃபேக்சரர் அண்ட் ஹோல்சேலர் பிளஸ் எக்ஸ்போர்ட்டர் கூட. ஓன் வெப்சைட் இருக்கு, ஸோ நீங்க டைரக்டா வெப்சைட்ல போய் ஷாப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கு ஆல்ரெடி அதுல ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலமாவோ இல்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம வந்து வீடியோ கால் மூலமா கூட ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கூட பண்றாங்க. பேமெண்ட் மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேடிஎம், நெஃப்ட், யூபிஐ, ஃபோன்பே, வெஸ்டர்ன் யூனியன், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்லாம் பண்ணுறதுனால கேஷ் ஆன் டெலிவரி கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேஜ் விசிட் பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்ஸாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கனாலே ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நம்மளுக்கு டெம்ப்டாக இருக்கும். ரேட்ஸ் கூட நல்ல ரீசனபிளாக இருக்குது. அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வீடியோ முடிஞ்சோடனே மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இன்பிட்வீன்லலாம் வந்து ஒரு ஸ்டெப்புக்கே நான் ஒரு 2-3 மெத்தட்ஸ்லாம் கூட சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட இருக்குது. ஸோ சாரீ கட்ட தெரிஞ்சவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்கர்ட் தான். ஒரு சில வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போலாம் வந்து நான் காட்டன் இன்ஸ்கர்ட் பதிலாக சாரீ ஷேப்வேர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, காட்டன் விட ஏன் ஷேப்வேர் நல்லா இருக்குன்னா நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகாக கொஞ்சம் அந்த பாடி ஹக்கிங்காக இருக்கனால நம்மளுக்கு ஷேப் அழகாக தெரியும் சாரியில் பார்க்கும்போது. பட் காட்டன் இன்ஸ்கர்ட்னால் கொஞ்சம் லூஸாக சுருக்கமாக அந்த மாதிரி இருக்கனால ஃபினிஷ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக ஷேப்வேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். கரெக்டாக உங்கள் சைஸ்க்கு வாங்கிட்டிங்கன்னா எலாஸ்டிக் இருக்கனால நல்லா உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால ஷேப்வேர் போகிறது நல்லது. நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு ஐடியாக்காக இதை சொன்னேன். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப பேசிக். இது என்னென்னா நம்ம சாரியோட ஸ்டார்டிங் பார்ட் என்ன, எண்டிங் பார்ட் என்னன்றது கண்டுபிடிக்க தெரியணும். ஸ்டார்டிங்கில் இங்கே சொருகும் இல்லையா, அந்த இடம் வந்து என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வெளியே தெரிய போகிறது இல்லை. ஸோ மோஸ்ட்டாக இந்த பார்ட் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தாலே நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் இது வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பார்ட்னு. எண்டிங் பார்ட் அதாவது நம்மளோட முந்தானி வருது இல்லையா, பல்லு சைடு, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா யூஸ்வலாக சாரீ எல்லாமே ஒரே டிசைனில் இருந்துச்சுன்னா பல்லு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் முந்தானி பார்த்தீங்கன்னா வேறு டிசைன்ஸ் வந்துருக்கும். ஒன்று கிராண்டாக இருக்கும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் முந்தானி எதுன்னு. இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பார்ட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைட் பார்க்க போகிறோம். ஹைட் வந்து ரொம்ப இப்படி காலை மறைச்சி அப்படிலாம் இருக்கக்கூடாது. இவ்வளோ இருந்தால் தடுக்கி விழுந்துருவோம். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப மேலேயும் நம்ம வச்சிடக்கூடாது, அதுவும் நல்லா இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து இன்ஸ்கர்ட்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை ஹீல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்கன்னா ஹீல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட்டுங்க. ஏன்னா இப்போ அப்புறம் நம்ம சாதாவாக கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹீல்ஸ் போட்டோம்னா நம்ம வந்து சாரீ ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக சைஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இவ்வளோ கிளாத் இருக்குது. இதை அப்படியே நம்ம சுருக்கிடலாம். உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா கலராமல் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் சாரி. ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை நிறைய பின் குத்த பிடிக்காதுன்றவங்க நான் எப்போவுமே என்னோட ட்ரேப்பிங் வீடியோவில் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹைட் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு நாட் போட்டுட்டு சொல்லிடுங்க. இது ஒரு மெத்தட். இது ரெண்டெல்லாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரவுண்ட் சுற்ற போகிறோம், அவ்வளோதான். இப்போ எப்படி இந்த இடத்துல கரெக்டாக ஹைட் பார்த்து இன்சர்ட் பண்ணுமோ இதே சேம் லெவலில் ஒரு ரவுண்டு வந்து நம்ம சுற்ற போகிறோம். நம்ம பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஹைட் பார்த்துட்டு ஸோ சுற்றி கரெக்டாக ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சாரி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் அப்படியே சொல்லிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே மிடில் ஒரு ப்ளீட் வைப்பாங்க இல்லையா, அது வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் சாரீ நம்ம வந்து கையில் எடுக்க போகிறோம்.
இப்படி ஃபுல் சாரி கையில் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் சுற்ற போகிறோம். இப்படி சுற்றி கையில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சும்மா ரேண்டமாக ப்ளீட் வைக்க போகிறோம். அதாவது சும்மா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி. பட் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது வெறும் நம்ம ஹைட் பார்க்க தான். அதனால பண்ணிவிட்டு இது இப்படி பிடிச்சிக்கோங்க, அப்படியே மேலே போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு நம்ம ஹைட் பார்க்க போகிறோம். அதான் இந்த முன்னாடி இருக்கையா, இது கீழே நமக்கு எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு ஹைட் பார்க்கறதுக்காக பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹைட் பார்த்துட்டேன், எனக்கு வந்து இது போதும். இந்த பார்டர் இருக்குல்ல, இது இப்படி சும்மா சுற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல சொருகிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் சொருகிட்டேன். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ கிளாத் இருக்குது. இதை வச்சு தான் நான் சென்டர் ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் ப்ளீட் வைக்காமல் இந்த ஸ்டெப் பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஸ்டெப் பண்ணாமல் நீங்கள் சென்டர் ப்ளீட் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வைக்கணும்னு தெரியாது. அப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே முன்னாடி இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா ஹைட் பத்தாது, உங்களுக்கு ரொம்ப ஏறிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ இங்கே சொருகிட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இவ்வளோ கிளாத் தான் இருக்குது, ஸோ இதுக்குள்ளே நம்ம மிடில் ப்ளீட் வைக்கணும்னு. ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ மிடில் ப்ளீட் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம், ஏன்னா வந்து நம்ம சைஸ் பார்த்தாச்சு அண்ட் இங்கே சொருகியாச்சு. இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணல, அதனால இதை எடுத்துடலாம். சென்டர் ப்ளீட்டிங் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைக் இந்த 3 ஃபிங்கர் ஒன்றா இருக்கணும், இது 2 தனித்தனியாக இருக்கணும். ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 3 ஃபிங்கரை இப்படி பிடிச்சிக்கோங்க அண்ட் இந்த தம் ஃபிங்கரை பின்னாடி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளாத்தை இப்படி கொண்டு வரும்போது இந்த ஃபிங்கரால் இதை லாக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கிளாத்தை இப்படி சுற்றி இங்கே கொண்டு வரும்போது தம் ஃபிங்கரால் லாக் பண்ண போகிறோம். இப்போ இதே தான் பண்ண போகிறோம். இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த ஃபிங்கரால் லாக் பண்ண போகிறோம், இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த ஃபிங்கரால் லாக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ இப்படி இருக்குது. இது எப்படி ரிலீஸ் பண்ணோன்னா, சுண்டு வரல மட்டும் எடுங்க. எடுத்தால் அவ்வளோதான் நம்ம ப்ளீட்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் படியும் நம்ம வந்து ப்ளீட்டிங் எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியாக வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ இது எப்படின்னா, இந்த மாதிரி சிசர்ஸ் மாதிரி சாரி எப்படி பிடிச்சிக்கோங்க. கட்டை வரல இந்த பக்கம் வரணும், இது 2 தான் மெயின். இந்த 2 வரல வந்து இந்த சைடு வரணும். ஓகேவா? இப்போ சாரி வந்து இந்த சைடு வரும்போது இந்த கட்டை வரலால் லாக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு சாரி போகும்போது இந்த வரலால் லாக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வரலால் லாக் பண்ணுறோம், இங்கே போகும்போது இந்த வரலால் லாக் பண்ணுறோம். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் அதனால் இதுதான் எப்பவுமே ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அது படி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சொருகிருந்தோம். இப்போ இங்கே இருக்க கிளாத் முடிகிற வரைக்கும் ப்ளீட்ஸ் எடுங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். பட் முடிகிற வரைக்கும்னா ரொம்ப எண்டு வரைக்கும் நம்ம எடுத்துடக்கூடாது. அது ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல சைடில் ப்ளீட் வைப்போம், அப்புறம் பார்டரை வந்து பின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கிளாத் வேணும். அதனால் நீங்கள் சும்மா இந்த மாதிரி கிளாத் விட்டுருங்க. ஒரு மடிப்பு வர அளவுக்கு கிளாத் விட்டால் போதும். நம்ம அதை வச்சு இங்கே பின் பண்ணிக்கலாம். மீதி இப்போ இந்த சென்டர் ப்ளீட் இருக்குல்ல, இப்போ இது பின் பண்ணிடலாம். பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே மொத்தமாக பின் பண்ணாமல் இதை வந்து இப்படி அடுக்கி பின் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ மொத்தமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சொருகுனப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப புஷ்ஷுன்னு தெரியும். நிறைய பேர் என்னோட வீடியோவில் அந்த டவுட் கேட்டிருந்தீங்க. அது எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, மொத்த கிளாத்தையும் சேர்த்து பின் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு பின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து மொத்தமாக இருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும், ஏன்னா நம்ம தள்ளி தள்ளி வச்சுருக்கனால இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆகும். ஸோ சொருகும் போது உங்களுக்கு அவ்வளோ புஷ்ஷுன்னு தெரியாது. இன்னொரு காரணம் என்னன்னா, கீழே மடிப்பெல்லாம் பார்க்க அழகாக அந்த விசிறி மடிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியும் தெரியும். நீங்கள் பிகினராக இருக்கனால நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பேர் வைக்கிறது. பட் எதுக்குன்னு உங்களுக்கு அவ்வளோவா தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கனால தான் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம ஏன் இதை வைக்கிறோன்றது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு ஒரு பின் பண்ணிடலாம். இது வந்து மேலாகவே குத்திக்கலாம், ஏன்னா இது வந்து உள்ளே நம்ம டக்கிங் பண்ணிட போகிறோம். ஸோ பின் வெளியே தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய துணி எடுத்து பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின் இறங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நான் திருப்பி உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன். ஸோ பின்னை வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு ஷேக் பண்ணிகிட்டே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ண போகிறது இல்லை, இதையும் நம்ம சொருகலாம் போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ளீட் வச்சிடலாம். இது வந்து சில பேர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளீட் அதாவது முன்னாடி இருக்கே அந்த ப்ளீட் வச்சுட்டு கீழே ப்ளீட் வைப்பாங்க.
இல்லை சில பேர் என்ன மாதிரி கீழே ப்ளீட் வச்சுட்டு முன்னாடி ப்ளீட் வைப்பாங்க. அந்த மெத்தட் வந்து வேரி ஆகும். ஒருத்தர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் எப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கும் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம முந்தானி ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது சைஸ் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் என்ன சைஸ் வேணும்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் இந்த சைஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வைக்கிற ப்ளீட்லாம் சின்னதாக வைக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ளீட்டை விட சின்னதாக இருக்கணும். இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது மட்டும் எப்போவுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட செகண்ட் ப்ளீட் தேர்ட் ப்ளீட்டில் கொஞ்சம் விலகியே வருது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வைக்கிற ஒரு ப்ளீட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இந்த மாதிரி பண்ணுங்கள், சின்னதாக வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட்டு வெளியே வராது இந்த ப்ளீட்டு. அண்ட் இங்கே ப்ளீட் பண்ணுறதும் நான் கீழே சொன்ன பாருங்களா, அதே மெத்தட் தான் பண்ணுறேன். 2 ஃபிங்கரை இந்த மாதிரி சாரீக்கு இடையில வச்சுட்டு கட்டவரில் இந்த பக்கம், இது 2 சும்மா சப்போர்ட்டுக்கு இருக்குது. ப்ளீட் இந்த சைடு வரும்போது இந்த ஃபிங்கர் எடுத்து வைக்கிறேன். திருப்பி ப்ளீட் இந்த சைடு வரும்போது கட்டவரில் எடுத்து இங்கே வைக்கிறேன். இதே தான் பண்ணுறேன். அண்ட் ப்ளீட் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ப்ளீட் வச்சுட்டு இப்படி ஹைட்டாக பிடிச்சிட்டு இந்த ப்ளீட்டை ஃபாலோ பண்ணியே எல்லா ப்ளீட்டும் எடுத்து வைக்கிறது ஒரு மெத்தட். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ இது பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இது எடுத்துட்டிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது பொறுமையாக கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பின் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் வந்து இப்போ இங்கே பின் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கதவுல வந்து இதை மாட்டி லாக் பண்ணிவிட்டு எடுக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் கதவுக்கு பதிலாக சும்மா நான் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன். கதவுல நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஹேங்கர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் இதை போட்டுட்டு கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரீனில் போட்டுட்டு கிளிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் மேலே கிளிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, இப்படி இந்த மாதிரி நம்ம கை வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கை வச்சுக்க போகிறோம். உள்ள கை வச்சுட்டு கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் மேலே இருக்கணும், மீதி ப்ளீட்லாம் இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, இதான் பேஸ். இதை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கை இருக்குல்ல, இங்கே இப்படி ஸ்லைட் பண்ணி இதை வந்து இதுக்கு மேலே நம்ம வரவிடக்கூடாது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அடுத்தது இந்த சைட்லேருந்து தள்ளி இந்த சைட்லேருந்து தள்ள போகிறோம். அதே மாதிரி இப்போ இந்த சைட்லேருந்து பண்ண போகிறோம். இதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு தாண்டி ப்ளீட்ஸ் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அவ்வளோதான், அது மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா, ஒரு கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு பின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு பின் பண்ணிடலாம். பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை எடுத்துகிட்டு பின் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வெளியே தெரியாது. ஓகே, இதே மாதிரி இன்னும் அடுத்த கொஞ்சம் இதுக்கு எடுக்க போகிறோம். உள்ளே கை விட்டு எடுக்கலாம்னு சொன்னல, அப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இங்கே ஆல்ரெடி பின் பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அடுத்தடுத்து. ஸோ நம்ம இப்படி எடுக்கலாம், சைட்லேருந்து பார்த்து இந்த மாதிரி. நான் இப்போ சாரீ கட்டிகிட்டே இருக்கனால அப்படியே காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, சாரீ கட்டுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கதவுல மாட்டி ப்ளீட் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் சாரீ கட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா கட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சும்மா வீடியோக்காக அப்படி பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டும் நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அயனே பண்ணல, பட் நல்லா பின் பண்ணனாலே இது அழகாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இங்கே பின் பண்ண போகிறேன். நான் வந்து ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இங்கே பின் குத்திட்டேன். கரெக்ட் எங்கே குத்தணும்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ரொம்ப முன்னாடியோ ரொம்ப பின்னாடியோ இல்லாமல் கரெக்டாக நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, அது சென்டரில் வர மாதிரி குத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நிற்கும். இங்கேயும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி எங்கே பின் குத்திக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பின் குத்திட்டேன். இப்போ வந்து நம்ம கடைசியாக இதை பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம இதை பண்ண போகிறோம். ஓகே, இந்த பார்டர் இருக்குல்ல, இதை நல்லா டைட்டாக இழுத்து இங்கே வச்சு ஒரு பின் பண்ணுவோம். சாரியில் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஏன்னா நம்மளோட ஷேப்லாம் காமிக்கிறது இந்த இடத்துல தான். லைக் அந்த சாரீ கட்டினா அது அழகாக அந்த ஷேப் தெரியணும்ல. ஸோ அது வந்து இந்த இடத்துல தான் நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, டைட்டாக இருக்கணும். இங்கே சுருக்கமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்து இங்கே வச்சு ஒரு பின் பண்ண போகிறோம்.
ஓகே, நான் வந்து பின் பண்ணிட்டேன். ப்ளீட்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, இங்கே சென்டர் ப்ளீட்டு, அது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா இதை ஷேக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அப்போ தான் ப்ளீட்ஸ் அழகாக விழும். ஷேக் பண்ணிவிட்டு டைட்டாக இப்படி இழுங்க. இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, இதை வந்து ஒரு பின் பண்ண போகிறோம். உங்களுக்கு இங்கே எத்தனை ப்ளீட்ஸ் வேணும்னு தோணுதோ அத்தனை நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே பின் பண்ணிடலாம். இந்த பின்னிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து குத்தணும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா இதை ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம அழகாக ப்ளீட் வச்சு பின் பண்ண மாதிரியே கீழேயும் ப்ளீட்ஸ் விடும். ஹைட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா காலுக்கு கொஞ்சம் ஃபிங்கர்ஸ்லாம் தெரிகிற மாதிரி சொருகுங்கன்னு. இது வந்து கொஞ்சம் அந்த கால் முழுகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஹைட் பார்த்துட்டோம். இது நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணும்போது எந்த வித சுருக்கமும் இல்லாமல் அழகாக எப்படி பின் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். சுருக்கம் எதாவது இருந்தால் கை விட்டு கூட நல்லா அதை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இங்கே வந்து உங்களுக்கு நல்ல அந்த புஷ்ஷுன்னு அந்த மாதிரிலாம் வராது. இங்கே வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் பின் குத்தலாம். பட் கொஞ்சம் சாரீ டேமேஜ் ஆகும், இல்லை கொஞ்சம் பல்காக இருக்குது, எனக்கு பின் குத்த கஷ்டமாக இருக்குன்னா சாரீ பின்ஸுன்னு இந்த மாதிரி விற்கிறாங்க. நம்ம கொஞ்சம் இதை வளைச்சி விட்டு இப்படி இன்சர்ட் பண்ணால் போதும். இதுவும் நல்லா டைட்டாக நிற்கும். ஸோ நார்மல் சாரீ பின்ஸ்க்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸ் கிளாத் இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி சொருகிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நீட்டாக ப்ளீட்ஸ் வந்திருக்கும். அண்ட் இந்த சாரீக்கு வந்து ஆக்சுவலி ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ளூ ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட இல்லாதனால இதில் அந்த ஒரு ரோஸ் கோல்டு கலர் இருக்குது. ஸோ அதனால நான் இந்த ப்ளவுஸ் போட்டிருக்கேன். சாரீவும் பார்த்தீங்கன்னா மடிப்பு எல்லாமே ரொம்ப ஈஸியாக விழுந்துருச்சு. நான் ரொம்ப கஷ்டப்படவே இல்லை. கீழேயுமே அயன் பண்ணாமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் காஞ்சிபுரம் லக்ஷ்யா சில்க்ஸோட சாரீஸ் தான் உங்களுக்கு கட்டி காமிச்சேன். அண்ட் நீங்கள் கட்டும் போதே பார்த்துருப்பீங்க, நம்ம அயன் பண்ணாமே வந்து ரொம்ப அழகாகவே ப்ளீட்ஸ்லாம் விழுந்திருக்கு. ஸோ சாரீ பார்க்க கொஞ்சம் கிராண்டாக அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப கச அந்த மாதிரி இல்லை. அண்ட் சாரியோட கலரே ரொம்ப யூனிக்காக இருந்தது. மோஸ்ட்டாக எப்போவுமே கோல்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க, பட் இது வந்து ரோஸ் கோல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. ஸோ மறக்காமல் இப்போ வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ நேராக இப்போ போய் அவங்க பேஜை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.